அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது. ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறார்களா அல்லது கெடுக்க போகிறார்களா என்பதை தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் சஞ்சரித்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல மீன ராசியில் சஞ்சரித்து வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு. அதே போல மீனத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோடு ராகு இணைவதால் அடுத்து வரும் சுமார் 18 மாதங்களுக்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க. அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. குறிப்பா கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அப்படி பயிற்சியாகும் போது குரு பகவானுடைய சுப பார்வை சனி மற்றும் ராகுவிற்கு கிடைப்பது மேலும் சிறந்த யோக நற்பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. விவாக முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல திருமணமாகி பல வருடங்களாக ஏங்கி காத்திருந்த பலருக்கு மழலை பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. அந்நிய நாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்த இருக்கு. குறிப்பாக வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உலகில் பிறந்த அனைவருக்கும் உத்தியோகக்காரகன் ஜீவனக்காரகன் சனி பகவான் தாங்க. அவர் உயர்ந்த சுபபலத்துடன் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் வேலையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதை உறுதி செய்துங்க. பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் புதிய சலுகைகளுடன் இடமாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. குறிப்பா தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விரு துறைகளுமே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. ராகுவும் சனியும் நட்பு கிரகங்கள். இவ்விருவரும் கும்பராசியில் சேர்ந்திருப்பது தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. போட்டிகள்ல தீவிரம் குறையுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக அமைஞ்சிருப்பதால அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக
வெற்றிகரமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து, அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி ராகு இருவரும் சனி பகவானுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் இணைந்திருப்பது உங்களுடைய ராசிக்கு அசமயோகம் ஆகும் என கூறப்படுகிறதுங்க. இதனால சூட்சும ரகசியம் அம்சங்களை விவரிக்குது. இசை கலைஞர்கள், பரதநாட்டிய பெண்மணிகள், ஆன்மீக உபன்யாசர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு சிறந்த யோக பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமைகளையும் சமயோஜித ஆற்றலையும் பிரகாசிக்க செய்வாருங்க. சனியும் ராகுவும் மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய ஒருவரது தனி முயற்சியினால் பல பிற கட்சி தொண்டர்கள் நீங்கள் உள்ள அரசியல் கட்சியில் சேர்வாங்க. உங்கள் மீதான அபிமானத்தால் ஒரு சிலருக்கு புதிதாக தனி கட்சி ஒன்றை உருவாக்கும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் மிகுங்க, உற்சாகம் மேலிடுங்க, நினைவாற்றல் அதிகரிக்க இருக்குது. நற்குணங்களும் நற்சிந்தனைகளுடன் கூடிய நல்லொழுக்க பழக்க வழக்கங்களும் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தனி சிறப்பு வாய்ந்த துறையில் படிப்பதற்கு வழிவகை செய்வாருங்க. உங்கள் ராசிக்கு சுபபலம் பெற்றுள்ள சனியும் ராகுவும் தைரியமாக அனுப்பி வையுங்க. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்றோன் என்னோற்றான் கொள் எனும் சொல் எனும் வள்ளுவன் பெருந்தகையின் சொல்லிற்கேற்ப புகழ் சேர இருக்குது. இதை அனுபவத்தில் காணலாங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரை உழைப்புக்கேற்ற விளைச்சலை தருவதற்கு தயங்க மாட்டார்கள். ராகுவும் சனி பகவானும் அவர்கள் இருவரும் உங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருப்பதால நல்ல விளைச்சலை பெற்று தருவார். பலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்குங்க. மோட்சக்காரகரான கேதுவினுடைய நிலையினால கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. ஆனால் கடன் வாங்க வேண்டி நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசி தனுசு ராசியினருக்கு சுப பலன்களை அளிக்கக்கூடிய ராசியாகும். அங்கு ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை மிகவும் அனுகூலமான ஒரு கிரக இணைப்பாகுங்க. குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் தனுசு ராசி பெண்மணிகளுக்கு லாபகரமான காலகட்டமாகும். உங்களுடைய முயற்சிகள், எதிர்காலத்திற்கான திட்டங்கள் ஆகிய அனைத்தும் வெற்றி கிடைக்க இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குதுங்க. அதே போல சனி பகவானும் ராகுவும் கொடுப்பதில் கணக்கு பார்ப்பதில்லை என கூறுகிறது பாராச்சரியம் எனும் ஈடிணையற்ற ஜோதிட நூல் இந்த வற்புறுத்தி விளக்குதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் சனி ராகு கொடுப்பதை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு தவறாமல் சென்று தீபத்தில் சிறிது நெய் அல்லது எள்ளெண்ணெய் சேர்த்து 12 தடவைகள் வலம் வந்து வணங்கினால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.